ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா சிறுகதைகள், நாவல்களும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? அப்பதான் அந்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓபன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல அந்த கதைகளை எல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான காதல் நாவல் தேடி வந்த சொர்க்கம். இந்த நாவலை எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. அந்த அறைக்குள் ஒவ்வொரு தலையாக எட்டி பார்த்தது. கணிப்பொறி முன்னே அமர்ந்திருந்த அசோக் நிழலாட்டம் கண்டு திரும்பினான். அம்மா, அப்பா, ராஜி அக்கா, மீனா சித்தி, சித்தியின் பெண் ரம்யா. என்ன விஷயம் என்று எழுந்தான். அசோக் அண்ணா, உனக்கு கல்யாணமாமே பட்டென்று கேட்டாள் ரம்யா. மற்றவர்கள் பதற்றமாய் அவளை முறைத்தார்கள். அசோக் முகம் சுருங்க அவர்களை பார்த்தான். என்னது? நீ வெளியே வாயேன், உட்கார்ந்து பேசுவோம் என்று அப்பா சொல்ல ஹாலில் வந்து அமர்ந்தான் அசோக். அவனை சுற்றி மற்றவர்கள் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். ஜூன் வந்தா உனக்கு 27 வயசாக போகுது அசோக். அதுக்கு என்னப்பா இப்போ? உன் வயசுல எனக்கு ராஜி பிறந்து 2 வயசாகி இருந்ததுரா. சொல்ல வர விஷயத்த பட்டுன்னு சொல்லுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கோம். நான் என்ன பொம்மையா நீங்க பண்ணிடலாம்னு இருக்கோம்னு சொல்ல? நாங்க வரன் பார்க்கலாம்னு இருக்கோம்டா. அதுக்கு என்னம்மா அவசரம் இப்போ? காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தா தானே நல்லது. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா எனக்கு தோணும் போது நானே உங்ககிட்ட சொல்றேன், சரியா? நீ யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சொல்லுடா. உன்னோட விருப்பத்துக்கு குறுக்க நாங்க நிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்றேன். இப்போதைக்கு எதுவும் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஐடியா இருக்குதானே? நான் என்ன சன்னியாசியா போக போறேன்னா சொன்னேன்? அப்பாடா, சந்தோஷம்டா. உன்னோட ப்ரொஃபைல ஏதாவது மேட்ரிமோனியல் வெப்சைட்ல போடலாம்னு இருக்கேன். நிறைய வரன்கள் வரும்னு சொல்றாங்க. உனக்கு பிடிச்சா முடிப்போம். என்ன சொல்ற? நீயே கூட அதுல பொண்ணுங்களை உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேடலாமே. ஆக மொத்தம் என்ன சம்சார சாகரத்துல பிடிச்சு தள்ளிட்டு தான் மறுவேளைன்னு எல்லோரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க இல்ல? பொண்ணுக்கு பண்ணிட்டோம், பையனுக்கும் காலகாலத்துல பண்ணிடணும்னு நினைக்கிறது தப்பாடா? அப்புறம் என்ன, உங்க இஷ்டம். மேட்ரிமோனியல் சைட்ல நானே என்னுடைய விவரங்களை பதிவு பண்ணிடுறேன், சரியா? அவன் சொல்ல அவர்கள் முகம் மலர்ந்தது. கல்யாணமே முடிந்து விட்டது போல சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷம் தன்னையும் தொற்றியதை உணர்ந்தான் அசோக். இதுவரை கல்யாணத்தை பற்றி அவன் பெரிதாய் ஏதும் சிந்தித்ததில்லை. ஓட்டப்பந்தயமாய் மாறிவிட்ட வாழ்க்கையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பதற்கான முயற்சியில்தான் அவனும் ஈடுபட்டிருந்தான். நல்ல மதிப்பெண்களோடு பள்ளி இறுதி வகுப்பும், அதை தொடர்ந்து பொறியியல் படிப்பும், பிறகு MBA படிப்பும் முடித்து ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் ஊதியத்தோடு மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனம் ஒன்றில் வேலையிலும் சேர்ந்தாயிற்று. இது போதாதா திருமணத்திற்கு தகுதியாக? எல்லோரும் கேட்டதும் அவனுக்கும் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. இரவு சாப்பாட்டின் போது மொத்த குடும்பமும் மாற்றி மாற்றி அவனை கேள்விகளால் குடைந்தது. என்ன மாதிரி பொண்ணு வேணும்டா உனக்கு? ஏமா, என்ன மாதிரி அண்ணி வேணும்னு என்ன கேளுமா? நான் சொல்றேன். ஸ்னேகா மாதிரி சிரிப்பு, அனுஷ்கா மாதிரி உயரம், ஹன்சிகா மாதிரி நிறம், த்ரிஷா மாதிரி ஸ்லிம்மா, லதா மங்கேஷ்கர் மாதிரி குரல், கேரளா பொண்ணுங்க மாதிரி கூந்தல். அடடா, ஏண்டி எனக்கு பொண்ணு பாக்குறியா இல்ல தமிழ் சினிமாவுக்கு நடிகை தேடுறியா? இப்பெல்லாம் அப்படித்தான். பசங்க எல்லாம் பொண்ணு சூப்பரா இருக்கணும்னு தான் முதல் நிபந்தனையே போடுறாங்க. ஏன், அழகான பொண்ணுனா வேணாம்னு சொல்லிடுவியா நீ? அழகை விட குணம் முக்கியம். நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி அழகான ஸ்மார்ட்டான லட்ச லட்சமா சம்பாதிக்கிற பையன் கிடைக்க பொண்ணுங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. சித்தி இப்படி சொன்னபோது அவனுக்கு காதுக்கு குளிர்ச்சியாகத்தான் இருந்தது. அன்று இரவு அவனே திருமண இணையதளம் ஒன்றில் தன்னை பற்றிய விவரங்களை பதிவு செய்தான். சமீபத்தில் எடுத்த 4-5 புகைப்படங்களையும் பதிவேற்றினான். உடனடியாக அவனது மின்னஞ்சல் முகவரிக்கு பதிவு எண் வந்தது. தொலைபேசி எண் உறுதி செய்யப்பட்டது. அந்த நிமிடமே
இணையதளத்தில் பெண் தேடத் தொடங்கினான். தனக்கு தேவையான விவரங்களை குறிப்பிட்டு தேட ஆரம்பித்ததும் பெண்களின் புகைப்படங்களுடன் விவரங்கள் திரையில் தெரிந்தன. ஒவ்வொன்றாக பார்த்தான். அடேயப்பா, இத்தனை பெண்களா? கிட்டத்தட்ட 70-80 பெண்களின் விவரங்களை பார்த்தான். பல பெண்களை இவனுக்கு பிடிக்கவில்லை. சில பெண்களின் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. 100-120 வரன்களை அலசியதில் 4-5 தேறியது. அவர்களுக்கு மட்டும் தனது விருப்பத்தை தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கணிப்பொறியை அணைத்தவன் படுத்தான். படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வரவில்லை. தான் தேர்ந்தெடுத்து விருப்பம் அனுப்பிய பெண்கள் தன்னை பற்றிய விவரங்களை படிப்பார்களா? அத்தனை பேரும் பதில் விருப்பம் அனுப்பினால் என்ன செய்வது? எல்லோரும் படித்திருப்பார்களா? மகிழ்ந்திருப்பார்களோ? தன்னை மணக்க ஐவரும் போட்டி போடுவார்களா? மனசு குறுகுறுத்தது அவனுக்கு. பாதி ராத்திரி வரை தூக்கம் வராமல் மறுபடியும் தனது மடிக்கணினியை திறந்து கல்யாண இணையதளத்தில் நுழைந்து தன்னுடைய பதிவு பக்கத்துக்கு போனான். ஆர்வமானவனின் முகம் சற்றே வாடியது. அவன் விருப்பம் தெரிவித்த எந்த வரனிடம் இருந்தும் பதில் வரவில்லை. மிகவும் ஏமாற்றமாய் இருந்தது அவனுக்கு. மறுகணம் விருப்பம் தெரிவித்த அடுத்த நிமிடமே பதில் விருப்பம் வந்துவிடும் என நினைப்பது முட்டாள்தனம் என தோன்ற கணினியை மூடிவிட்டு படுத்தான். மறுநாள் காஃபி குடிக்கும் போதே ராஜியும் சித்தியும் அம்மாவும் ஆரம்பித்து விட்டார்கள். என்னடா, பதிவு பண்ணிட்டியா? என்று சொன்னவன் தான் 4-5 பேருக்கு விருப்பம் தெரிவித்ததை சொல்லவில்லை. பதிவு எண் என்னடா? சொல்றேன். பாஸ்வேர்டும் ஐடி நம்பரும் கொடுத்துட்றா, அப்பதான் நாங்க பார்க்க சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் வேணாம் சித்தி, நானே பாக்குறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க விவரமும் போன் நம்பரும் தர்றேன். மத்தத நீங்க பாத்துக்கோங்க. என்ன சரியா சித்தி? பாருடா, பாஸ்வேர்டு பரம ரகசியம்னு சொல்ற. பாஸ்வேர்டே தேவைப்படாத இன்னொரு மேட்ரிமோனியல் சைட் இருக்குடா. பணம் கட்டி பதிவு பண்ணிட்டா போன் நம்பர், போட்டோ, ஜாதகம் எல்லாத்தையும் வெளிப்படையா யார் வேணா பாக்குற மாதிரி போட்டுருவாங்க. நாங்க உன்னோட ஜாதகமும் படமும் கொடுத்து அதுலயும் பதிவு பண்ணிடலாம்னு இருக்கோம். என்னமோ செய்யுங்க. இந்த வருஷமே உன்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடண்டா அசோக், ராஜி சொன்னாள். அதென்ன அவ்வளவோ அவசரம்? என்னுடைய பட்டு சேலையெல்லாம் எப்போ என்ன எடுத்து கட்டுவாள்னு காத்துக்கிட்டு இருக்கு. தவிர உன்னுடைய கல்யாணத்தை சாக்கு வச்சு இன்னும் 2 சேலை வாங்கிக்கலாம் பாரு. புது வளையலும் நெக்லஸும் கூட வாங்கலாம்னு இருக்கேன்டா. நிறைய பிளான் இருக்கு என்றாள் அக்கா ராஜி. அது சரி, நீ பேஷன் பீரியட் நடத்த என் கல்யாணம் தான் கிடைச்சுதா? சும்மாவா பின்ன? ரொம்ப அழுத்துக்காதடா தம்பி. நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு. அக்கா மட்டும் இல்ல, நாத்தனார் ஸ்தானமாக்கும் வரப்போற பொண்ணுக்கு. உனக்கு ஒரு முடிச்சுதான், நான் மிச்சத்தை போட்டாகணும் இல்ல. அக்கா, ஆரம்பிச்சிட்டியா? ஆளை விடு இப்போ. அசோக் சிரித்தபடி எழுந்தான். தினசரி பத்திரிகையை படித்து குளித்து போனில் அழைத்த நண்பர்களுடன் உரையாடி அம்மா கொடுத்த சிற்றுண்டியை உண்டுவிட்டு அவசர அவசரமாய் அலுவலகம் கிளம்பினான். பைக்கில் ஏறி அமர்ந்து உதைத்து புறப்பட்டவனை எதிரில் வந்த அப்பா நிறுத்தினார். ஏண்டா, ஒரு கார் வாங்கிக்கொன்னா கேக்குறியா நீ? பைக்ல நீ வேகமா போறத பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. கை நிறைய சம்பளம் வருது. அப்புறம் என்னடா? உங்களுக்கு வேணா வாங்கி தரேன்பா. எனக்கு பைக்ல போறதுதான் சுவாரஸ்யம், சௌரியம். தேவையில்லாம கவலைப்படுறீங்க. நான் ஜாக்கிரதையா தான் ஓட்டுறேன்பா. மணியாச்சுப்பா, நான் கிளம்புறேன். அவன் சர் என்று வண்டியை கிளப்பி சென்றான். 2 மணி வரை மூச்சு முட்டும் அளவுக்கு வேலை. பசி வயிற்றை கிள்ள உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்ததும் அந்த வரன்கள் பற்றிய நினைவு வர கணிப்பொறியில் திருமண தளத்தில் லாகின் செய்தான். ஒருவரிடமிருந்தும் பதில் வரவில்லை. அதிக ஏமாற்றமாக இருந்தது அவனுக்கு. எல்லோரும் இவன் அனுப்பிய குறுஞ்செய்தியை படித்திருக்கிறார்கள் என்ற விவரம் திருமண தகவல் மையத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் இவனது விருப்பத்தை ஏற்கவில்லை, மறுக்கவும் இல்லை. இவனது விருப்பம் கிணற்றில் போட்ட கல்லாக வெறுமனே கிடந்தது. உயர் படிப்புகள், நம்ப முடியாத அளவுக்கு ஊதியம், எவ்வித குறையும் சொல்ல முடியாத தோற்றம். இதைவிட என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த பெண்கள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்று இரவு மீண்டும் கணிப்பொறி முன் அமர்ந்தான். ராஜியும் சித்தியும் அருகில் வந்து உட்கார்ந்தார்கள். நாங்களும் பாக்கிறோண்டா. அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அதோடு இணையதளத்தில் நுழைந்தான். ஆஹா, 7-8 வரன்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருப்பதை கண்டதும் ராஜி குதூகலித்தாள். பாரா,
பொண்ணுங்க ஏகமா வரிசையில வந்து நிக்கிறாங்க. அவங்க நம்பரை கிளிக் பண்ணு, சீக்கிரம் பாத்துருவோம். அவன் ஒவ்வொரு எண்ணாக கிளிக் பண்ண அப்பெண்ணின் ப்ரொஃபைல் திரையில் தோன்றியது. போச்சு போச்சு, என்னடா இது, அங்கமுத்துவுக்கு அக்கா மாதிரி இருக்கா, நீ அடுத்ததுக்கு போ. ஈர்க்குச்சிக்கு சேலை கட்டுனது போல இருக்கா, வேற பாரு. இவ பொண்ணா இல்ல பொண்ணுக்கு அம்மாவா? மூஞ்சி இவ்வளவு முத்தி போயிருக்கு. நெக்ஸ்ட். சோமாலியாவில் இருந்த மாதிரி கண்ணம் ஒட்டி முழி புதுங்கி, என்னடா இது அலங்கோலம், ஒண்ணு கூட உருப்படியா தோணலியே. ராஜி சொன்னது போல் ஒன்று கூட தேரவில்லை. சொத்தையும் சொல்லையுமாக இருந்தது. சித்தியும் ராஜியும் போனதும் மீண்டும் பெண் தேடுதலில் இறங்கினான். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பற்றி படு சுவாரஸ்யமாய் எழுதியிருந்தார்கள். அன்றைக்கும் 7-8 பெண்களை சலித்தெடுத்து விருப்பம் அனுப்பினான். பார்ப்போம், இவர்களில் யாராவது ஒருவர் சம்மதம் தெரிவித்தால் அடுத்த ஏற்பாட்டை கவனிக்கலாம். எல்லாமே நல்ல வரன்கள்தான், அவனுக்கு பொருத்தமானவர்கள்தான். அவன் கணிப்பொறியை அணைத்து விட்டு படுத்தான். மறுநாள் காலையில் முதல் வேளையாக பதில் ஏதாவது வந்திருக்கிறதா என்று பார்த்தான். 8 பேர் விருப்பம் இல்லை என்று மறுத்திருந்தார்கள். மிச்ச பேரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அசோக் மிகவும் திகைத்து போனான். இத்தனை பெண்கள் மறுக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன குறை என்ற மன உளைச்சல் அவனை மிகவும் தாக்கியது. அலுவலகம் போய் சேர்ந்த அரை மணி நேரத்தில் கைபேசி ஒலித்தது. எஸ், அசோக் ஹியர். சார், நீங்க பதிவு பண்ணி இருக்கிற மேட்ரிமோனியல் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசலாமா சார்? இனிய குரலில் பேசியது ஒரு பெண். சொல்லுங்க, எங்க இணையதளத்துல பதிவு பண்ணி வரன் தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இலவசமா பதிவு பண்ணி இருக்கீங்க. இதனால உங்களுக்கு வரன்களோட போன் நம்பர், இமெயில் எதுவுமே பார்க்க முடியாது. அதே இது நீங்க பணம் கட்டி மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வசதிகள் கிடைக்கும். சீக்கிரமே வரன் அமைஞ்சிரும். எங்க கிட்ட 4 விதமான பேக்கேஜ் அதுக்கு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ முக்கியமான வேலையில இருக்கேன். இத பத்தி அப்புறம் பேசலாமே. எப்ப மறுபடியும் பேசலாம் சார்? தேவைப்படும் போது நானே போன் பண்றேன். மொபைலை வைத்தான். வரன் வருகிறதோ இல்லையோ, தினமும் ஒரு பெண் அந்த திருமண தகவல் மையத்தில் இருந்து பேசினாள். பணம் கட்டச் சொல்லி அசோக்குக்கு எரிச்சல் தான் வந்தது. அத்தியாயம் 2. என்னடா மாப்ள, போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு, என்ன ஏதாவது பச்சியா? நண்பன் பிரேம் கேட்டான். அவன் சமீபத்தில் தான் கல்யாணம் செய்து கொண்டான். அதை ஏண்டா கேக்குற? வீட்டுல விடாம தொந்தரவு செய்யறாங்களேன்னு ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ல என்னோட ப்ரொஃபைல போட்டு வச்சேன். பணத்தை கட்டி உறுப்பினர் ஆயிடுங்கன்னு தினம் 4 போனு, ஆளுங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒரே எரிச்சலா இருக்குடா. டேய், எரிச்சல் படாத. அவங்க இடத்துல இருந்து வேலை பார்த்தா நாமளும் தான் யாருக்காவது போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்குத்தானே அவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்க. சும்மா யாராவது நமக்கு சேவை பண்ணுவாங்களா? நானும் அந்த வெப்சைட்ல தான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன். இதே மாதிரி தான் தினம் 4 போனு. சரின்னு பணத்தை கட்டிட்டேன். ஒரு பொண்ணை தட்டி கழிச்சிருப்பேன். என்ன 100 பொண்ணுங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. வரிசையா பொண்ணுங்க வேணான்னு சொல்ற போது பொண்ணு மனசு அப்படியே விரக்தி ஆயிடும். எனக்கு கல்யாணமே வேண்டாம், விட்டுடுங்கன்னு கூட வீட்டுல புலம்பி இருக்கேன்டா. ஆனா அவங்க விட்டுருவாங்களா? கடைசியில என் ஒண்ணு விட்ட மாமி மூலமா வந்த வரன் தான் ஸ்வேதா. எங்க வீட்டுக்கு 2 தெரு தள்ளிதான் இருக்காங்க. பக்கத்து தெருவிலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சோம் பாருன்னு சொன்னாங்க என்னோட அம்மாவும் அப்பாவும். அதனால இந்த விஷயத்துல எல்லாம் மனசு தளர விடக்கூடாது. வாழ்நாள் பூரா நம்மோட இருக்க போறவள எடுத்தோம் கவுத்தோம்னு தேர்ந்தெடுத்துட்டோம்னா பின்னால நமக்கு தாண்டா கஷ்டம். உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தேடு. பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும். அதனால எல்லா விஷயங்களும் ஒத்து போகுதான்னு பார்த்து உன்னுடைய விருப்பத்தை அனுப்பு. பிரேம் நீண்ட உபதேசம் செய்தான். திருமணம் என்பது சுலபமான விஷயமல்ல என்பது புரிந்தது. அதனாலேயே அதில் ஆர்வம் கூடியது அவனுக்கு. அப்படின்னா பணம் கட்டலாங்கிறியா? நீ கட்டுற பணம் எவ்வளவு மாசத்துக்குன்னு பாரு. அதுக்குள்ள எந்த வரணும் முடியாட்டி மறுபடியும் பணம் கட்டணும். உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு இதெல்லாம் ஒரு செலவே இல்ல. இலவசத்துல இருந்தா கம்யூனிகேஷன் பண்றது கஷ்டம். போன் நம்பர், இமெயில் எதுவும் பார்க்க தொடர்பு கொள்ளவே முடியாது.
அதனால உனக்கு வசதியா ஒரு பேக்கேஜ் பார்த்து பணத்தை கட்டு. உன்னுடைய அதிர்ஷ்டம் முடியறதுக்குள்ளேயே ஒண்ணு கிடைச்சிடலாம். அவன் சொன்னபடி 3 மாத பேக்கேஜில் அவர்கள் சொன்ன தொகையை செலுத்தினான். அம்மாவும் தன் பங்குக்கு மற்றொரு திருமண மையத்தில் புகைப்படம், ஜாதகம், போன் நம்பர் கொடுத்து பணம் கட்டியிருந்தாள். 3 மாத பேக்கேஜுக்கு பணம் செலுத்திய அடுத்த நிமிடத்தில் இருந்து அந்த அலுவலகத்தில் இருந்து அதுவரை போன் செய்து பணம் கட்டச் சொல்லி தொந்தரவு செய்த ஒருவரும் பேசவில்லை. அவர்கள் காரியம் முடிந்தது போல் கம் என்று ஆகிவிட்டார்கள். இனி உன்னுடைய கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன என்பது போல நீயாயிற்று, பெண்ணை பெற்றவர்களாயிற்று என ஒதுங்கிக் கொண்டார்கள். இவனாக லாகின் பண்ணி பார்க்க வேண்டும். தினமும் இரவு 2 மணி நேரம் அந்த வெப்சைட்டில் அமர்ந்தான். ஒவ்வொரு பெண்ணாக கிளிக் பண்ணி படித்தான். அவர்கள் ஏற்றி வைத்திருந்த புகைப்படங்களையும் பார்ப்பான். ஒன்றில் நன்றாக இருந்தால் மற்றொன்றில் கேவலமாக தெரிவார்கள். அப்படி இப்படி என சலித்து சலித்து கொஞ்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவர்களுக்கு விருப்பம் தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பினான். இவன் அனுப்பியது போக இவனது ப்ரொஃபைலை பார்த்து தொடர்பு கொண்டவர்களும் உண்டு. அவர்களிடம் அம்மாவின் போன் நம்பரை கொடுத்து பேசச் சொன்னான். என் பெண்ணுக்காக வரம் பாக்குறேன், உங்க புள்ள ப்ரொஃபைல் பார்த்தோம், எங்களுக்கு ஜாதகம் பொருத்தமா இருக்கு. அப்படியா? பெண்ணோட பதிவு என்ன இருந்தா கொடுங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். நம்பர் குறிச்சுக்கோங்க. அம்மா எழுதி கொள்வாள். அசோக் கணிப்பொறியில் அந்த வரன்களை பார்ப்பான். பொண்ணு உனக்கு அக்கா மாதிரி இருக்காடா, உன்னை விட 2 மாசம் தான் சின்னவ. இதெல்லாம் பார்க்காம பேசுறாங்களா, இல்ல கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்களா? கஷ்டம், அடுத்ததை காட்டுடா. என் அடுத்த பெண்ணை காட்டினாள். வாயில்ல நல்லா தாண்டா இருக்கா, MBA படிச்சிருக்கா, உயரமும் சரியா இருக்கு, 20,000 சம்பாதிக்கிறா, ஜாதக பொருத்தம் கூட 70% இருக்கிறதா போட்டிருக்கு. நீ என்னடா சொல்ற? இல்லம்மா வேண்டாம். ஏண்டா? மனசுல எதுவும் தோணல எனக்கு. ஆமா, பாதி அதுவா நிக்குது, மீதிய நீ எதுவும் தோணலன்னு சொல்லி நிறுத்திடுற. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அவங்க கல்யாண பத்திரிகையோட வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. நம்ம வீட்டுலதான் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. பார்க்க தொடங்கி 3 மாசம் ஆக போகுது. அம்மா அழுத்து கொண்டாள். அவசரப்படாதேம்மா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டுன்னு நீ தானே சொல்லுவ. என்னவோ போடா, எதுக்கும் உன்னோட ஜாதகத்தை யாருகிட்டையாவது காட்டி எப்ப அந்த நேரம் வரும்னு கேட்டுட்டு வரலாம்னு பாக்குறேன். தாராளமா போ. ஆனா ஜோதிடர் என்ன சொல்லுவாருங்கிறத நானே சொல்லிடுறேன். 2ஆம் இடத்துல சூரிய மங்களா இருக்கு, 4ஆம் இடத்துல சந்திரன் பாதிதான் இருக்கு, 5வது இடத்துல குரு வக்ரம், கேதுவும் வேற ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்குது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் சண்டை, நடுவுல வியாழன் சுக்கிரன் சிரிக்குது. அதனால காசிக்கு போய் கங்கையில நீராடிட்டு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். ராமேஸ்வரத்துல கடல்ல நீராடி நவகிரகத்தை சந்தோஷப்படுத்தணும். போதும் போதும் நிறுத்துறா. அம்மா வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். என்ன சிரிப்பு இங்க? சித்தையும் சித்தப்பாவும் வர அம்மா அவர்களிடம் சொல்ல அவர்களும் சேர்ந்து சிரித்தார்கள். இப்ப என்ன, ஜோசியர்கிட்ட போகவா வேண்டாமா என்று அம்மா கேட்க, தாராளமா போங்க. ஜோசியர்கிட்ட இல்ல, கோயிலுக்கு போங்க. ஜோசியருக்கெல்லாம் ஜோசியர் அங்கதான் இருக்கார். நம்ம விதியெல்லாம் அறிஞ்சவர் அவருதான், அதை மாத்த தெரிஞ்சவரும் அவருதான். எப்ப யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அதனால அவரை போய் பிடிச்சு வேண்டிக்கோங்க, போதும். சித்தப்பா சொல்ல அம்மா நெளிந்தாள். முக்கியமான வேலையில் ஆழ்ந்திருக்கும் போது செல்போன் அடித்தது. பெயரற்ற எண்ணில் இருந்து அழைப்பு. ஒருவேளை ஏதாவது வரனாக இருக்குமோ? அசோக் எடுத்து பேசினான். சார், நாங்க மேட்ரிமோனியல்ல இருந்து பேசுறோம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைய வாழ்த்துக்கள் சார். எங்க இணையதளத்தை உபயோகிச்சு வரன் தேடுறதுக்கு நன்றி. உங்களுக்கு உதவதான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஷிப் டைம் முடிய போகுது. அதை நீங்க புதுப்பிக்க வேண்டியது இருக்கு. செம எரிச்சலாக இருந்தது அசோக்குக்கு. அடக்கி கொண்டான். இப்போதைக்கு புதுப்பிக்க அவன் விரும்பவில்லை. இல்ல சார், உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே 3 மாசம் பணம் கட்டினதுக்கு தசரத மாதிரி 10,000 பொண்ணு கிடைச்சிட்டாமா எனக்கு. போனை கட் பண்ணினான். சற்று பொறுத்து, ஏன் அப்படி கோபப்பட்டோம் என்று அவனே வெட்கப்பட்டான். பாவம் அந்த பெண், அவள் கடமையை செய்தாள். எனக்கு பெண் கிடைக்கவில்லை என்பதற்காக அவளிடம் எரிந்து விழுந்தால் சரியாகி விடுமா? அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல இருந்தது. சற்று முன் அழைப்பு வந்த எண்ணுக்கு போன் செய்தான்.
எஸ் மேட்ரிமோனி. என்னோட பதிவு என் பேரு அசோக். கொஞ்சம் முன்னாடி என் கூட ஒருத்தங்க பேசுனாங்க. அவங்க கிட்ட நான் பேசணும். சாரி சார், இங்க நிறைய பேர் இருக்கோம். உங்களோட யார் பேசினாங்கன்னு தெரியலையே. அப்படியா? ஏமாற்றத்துடன் அந்த போனை கட் பண்ணினான். 10 நிமிடம் கழித்து அம்மாவிடம் இருந்து போன் வந்தது. டேய், நான் ஒரு நம்பர் சொல்றேன் பாரு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவளுக்கு சம்மதம்னு சொல்றாளாம். உனக்கும் பிடிச்சிருந்தா வர்ற ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. பொண்ணும் சாப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஹைதராபாத்ல வேலை பார்க்கறாளாம். டிரான்ஸ்பர் கிடைச்சிருமா? நீ பார்த்துட்டு உடனே சொல்றியா? அம்மா, இது என்ன வீடுன்னு நினைச்ச? உடனே சொந்த வேலைய பார்க்க ராத்திரி வீட்ல வந்து பார்த்துட்டு சொல்றேம்மா. ஏன் ஆபீஸ்ல பார்க்க முடியாதா என்ன? பார்க்கலாம், ஆனா நான் வீட்டுக்கு வந்தே பார்க்கறேன். நீ அவசரப்படாதம்மா. சொன்னபடி இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய படத்தை கணிப்பொறியில் பார்த்தான். மேனகா என்ற பெயருக்கேற்றாற் போல மிக அழகாகவே இருந்தாள். படு மாடனாக தெரிந்தாள். சேலை, ஜீன்ஸ் இரண்டுமே அவளுக்கு பொருத்தமாக இருந்தது. என்னடா பாத்தியா? ஓகேவா? வேணாம்னு சொல்ல எந்த காரணமும் இல்ல. ஆனாலும் அம்மாவின் முகம் மலர்ந்தது. பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் பெண் பார்க்க போலாம்னு தோணுதுமா. அதுக்கு என்ன, உன்னோட திருப்திக்கு விசாரிச்சுக்கோயேன். யார் வேண்டாம்னு சொன்னது? அவங்க அம்மா என்கிட்ட பேசுனாங்க. அவ்வளவு மென்மையா இனிமையா பேசுறாங்கடா. ஒரு பொண்ணு ஒரு பையனா. பையன் அமெரிக்காவுல பெரிய வேலையில இருக்கானா. அப்பா பெரிய பிசினஸ்மேன். பணத்துக்கு பிரச்சனையே இல்ல. கல்யாணத்தை வெகு விமர்சையா பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. பார்த்தா பணக்கார இடமா தெரியுது. முடிஞ்சா நம்ம அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். அவங்களா விரும்பி வந்திருக்காங்கடா. அம்மா சொல்ல சொல்ல அவனுக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. மனசு இறக்கை விரித்து பறக்க தயாராயிற்று. வெள்ளாடை அணிந்த தேவதைகள் ஹம்மிங் பாட இறங்கி வந்தார்கள். அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாலாம். உன்னுடைய நம்பர் கொடுத்திருக்கேன்டா. பண்ணுவாளான்னு நினைக்கிறேன். பேசிக்கோ, சரியா? அவளது அழைப்புக்காக காத்திருந்தான் அசோக். 11 மணிக்கு அவளிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. இப்போது பேச முடியுமா? நான் கூப்பிடவா என கேட்டு அவன் ஓகே என பதில் அனுப்ப உடனே அழைத்தான் முடியுமா என்று. ஹாய் ஹாய், என்னுடைய ப்ரொஃபைல் பாத்தியா அசோக்? பிடிச்சிருந்ததா? அழகான ஆங்கிலத்தில் கேட்டாள். பார்த்தேன். உனக்கு என்னோடது ஓகேவா? அதனாலதான் பேசுறேன். ஹைதராபாத்ல தனியா இருந்து வேலைக்கு போறது சிரமமா இல்லையா? என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டுல. இதெல்லாம் சகஜம் தானே. அங்க எங்க தங்கி இருக்க? லேடிஸ் ஹாஸ்டலா? இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். சமையல் சாப்பாடெல்லாம் நீயே வா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிக்குவேன். மத்தியான சாப்பாடு ஆபீஸ்ல. ராத்திரிக்கு ஒரு மார்வாடி பெண் கிட்ட சப்பாத்தி சப்ஜி வாங்கிக்குவேன். ஓஹோ, உன்னோட மத்த ஆர்வங்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நிறைய புத்தகம் படிப்பேன். முக்கியமா ஆங்கில நாவல்கள். யார் எழுதுனது பிடிக்கும் உனக்கு? மில்லர்ஸ் அண்ட் பூன் ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது சிட்னி ஹில்டன் படிப்பேன். நேரம் கிடைச்சா இங்கிலீஷ், இந்தி சினிமா பார்ப்பேன். அவன் தனது ஆர்வங்கள் பற்றி கூறினான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார்கள். அவளது கலகலப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. சனிக்கிழமை ஊருக்கு வர்றேன். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபார்மல் பெண் பார்க்கிற படலத்துல இஷ்டம் இல்ல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம 2 குடும்பமும் ஏதாவது ஹோட்டல்ல சந்திக்கலாமா? கண்டிப்பா, எனக்குமே அது ரொம்ப வசதியா இருக்கும். டென்ஷனும் குறையும். சரி, குட் நைட் அசோக். வெரி குட் நைட். அவன் மனசு சந்தோஷத்தில் மிதந்தது. ஆஹா, அந்த நேரம் இதோ வந்துவிடும் போல இருக்கிறதே. உற்சாகத்துடன் உறங்கி போனான் அவன். நண்பன் பிரேமிடம் மட்டும் விஷயத்தை சொன்னான். வாழ்த்துக்கள்டா. ஹைதராபாத்ல யாரையாவது தெரியுமா பிரேம் உனக்கு? எதுக்கும் ஒரு தரம் விசாரிச்சது நல்லதுன்னு தோணுது. உள்ளத உள்ளபடி உண்மையா எவ்வித ஜோடனையும் சேர்க்காம சொல்றவங்களா இருந்தா நல்லதுரா என்றான் அசோக். அதுக்கு என்னடா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் மேனகா வேலை பார்க்கிற ஆபீஸ்லயே வேலை பார்க்கறான். அவங்கிட்ட சொல்லுவோம். எம்ப்ளாயி நம்பர் ஏதாவது தெரியுமா அவளோடது? இல்ல, தெரியாதேடா. சரி, பேரும் பிறந்த தேதியும் சொல்லு. ஒரு நிமிஷம் என்றபடி தன் மொபைலில் பதிவிறக்கம் செய்து வைத்திருந்த விவரங்களை பார்த்து சொன்னான். அவற்றை குறித்து கொண்ட பிரேம் எழுந்தான். சரிடா, 2 நாள் டைம் கொடு. நீ பொண்ணு பார்க்க போறதுக்குள்ள அவளை பத்தின விவரங்களை விசாரிச்சு சொல்லிடுறேன்.
அவங்க வீட்லயும் இதே மாதிரி என்னை பத்தி ஆபீஸ்ல விசாரிப்பாங்கல்ல? கண்டிப்பா. நமக்கு இருக்கிற பயமும் கவலையும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? நமக்கு தெரியும் நாம எந்த குறையும் இல்லாதவங்கன்னு, நல்லவங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாம சொல்றதெல்லாம் உண்மைன்னு. ஆனா பொண்ண கொடுக்கறவங்களுக்கு ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கதான் செய்யும். நமக்கு இருக்கிறது மாதிரி. விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லையே. ஏன்டா கவலைப்படுற? இந்த ஆபீஸ்ல உன்னை பிடிக்காதவன் கூட உன்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டான்டா. அந்த அளவுக்கு உன் பேர்ல எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு. பிரேம் தன் கேபினுக்கு சென்றான். அவன் இன்னும் 2 நாட்களில் மேனகாவை பற்றி விசாரித்து சொல்லிவிடுவான். ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்த்துவிட்டால் திருமணம் நிச்சயமாகிவிடும். ஒரு பெண்ணை முறைப்படி பார்த்துவிட்டால் எந்த காரணம் கொண்டும் அவளை வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது என்பது அசோக் எடுத்திருக்கும் உறுதிமொழி. வீட்டிலும் அதை வலியுறுத்தி இருக்கிறான். எனவே இரு மனம் இணையும் திருமண நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது புரிய அவனது உடல் முழுக்க மகிழ்ச்சி பரவியது. பகுதி 2, அத்தியாயம் 3. டேய் பிரேம், எங்கடா இருக்க? ஆபீஸுக்கு லீவா நீ? 2-3 நாளா காணமே. ஒரு வழியாய் அவனை செல்போனில் பிடித்து கேட்டான் அசோக். ஆமாண்டா, லீவு தான். எவ்வளவு நாளு? நாளைக்கு நான் வந்துருவேன். சரி, என் மேட்டர் என்னாச்சு? நான் நாளைக்கு வந்து சொல்றேன்டா. ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து சொல்றேன்டா, பிளீஸ். பொறுமையா பிரேம் சொல்ல அசோக் குழம்பினான். அவனது தவிப்பு அதிகரித்தது. மறுநாள் அலுவலகம் வரும் வரை மனசு நிலைகொள்ளாமல் அலைந்தது அசோக்குக்கு. ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி இடைவிடாமல் அடித்து இம்சை செய்தது. 11 மணிக்கு ஒரு வழியாய் வந்து சேர்ந்தான் பிரேம். டேய், கேண்டீன் போயிடலாண்டா என்றவனுடன் உடனே கிளம்பினான் அசோக். சாரிடா, உன்னை ரொம்ப நான் காக்க வச்சுட்டேன் இல்ல? பரவாயில்லடா, சொல்லு பிரேம், என்னாச்சு? உனக்காக தான்டா நான் ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத்தா? நீயா? என்னடா சொல்ற? எதுக்கு அவ்வளவு தூரம் நேரா போய் விசாரிச்ச? ஏன் கஷ்டப்படுற நீ? இல்லடா, இங்க இருந்துதான் முதல்ல விசாரிச்சேன். தப்பான தகவல் வந்துச்சு. அதை அப்படியே எப்படி நம்புறதுன்னு நானே நேரா ஒரு நட போயிடலாம்னு தான். கொஞ்சம் பர்சனல் வேலையும் இருந்தது. என்னடாச்சு? எதுனா பிரச்சனையா? உண்மைய சொல்லணும்னா இந்த வரனை நீ விட்டுறது நல்லதுன்னு தோணுதுரா. ஏண்டா ஏண்டா பிரேம்? இல்லடா மச்சான், அந்த பொண்ணு ஒரு ஆணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தகவல் தெரிஞ்சது. சட்டு அவளை பத்தி நாமளும் தப்பா தகவல் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நேரா நானே போனேன். அவ தன்னோட அபார்ட்மெண்ட்ல அந்த ஆண் கூட ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்காங்கிறது உண்மைதான். அவங்கள பத்தி சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நான் விசாரிச்சுட்டேன்டா. அப்புறம் எதுக்குடா ரொம்ப நல்லவ மாதிரி அவ என்கிட்ட பேசினா? இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜண்டா. நாகரீகங்கிற போர்வையில எல்லா கலாச்சாரத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு அப்பா அம்மா பாக்குற ஒருத்தனை எதுவுமே தெரியாத மாதிரி கட்டிக்குவாங்க. கேட்டா, வீட்டை தான் நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம், செலவை குறைக்கிறதுக்காக. நீங்க ஏன் தப்பா பார்த்து வேற சாயம் பூசுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவ நல்லவளா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஒரு ஆணோட ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கா. அது ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்கிற அபார்ட்மெண்ட் வேற. அவ நல்லவளாவே இருந்தாலும் எதுக்கு சந்தேகத்தோடு கட்டிக்கணும்? நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்துக்காத விஷயங்களை செய்யறவங்க கிட்ட நாமளும் ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பில்லையே. அதனால இந்த வரனை விட்டுட்டு வேற நல்ல பொண்ணா பாத்துக்க. அதாண்டா நல்லது அசோக். அசோக் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தான். வீட்டில் அத்தனை பேரும் சிரிப்பும் கும்மாளமுமாய் மறுநாள் பெண் பார்க்க கிளம்புவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பார்கள். அவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படியே வடிந்து போகும். எப்படி சொல்வது வீட்டில்? நாம நாளைக்கு போகலாமா? சட்டையை கலற்றி ஹேங்கரில் போட்டபடியே சொன்னான். வீடு சட்டென நிசப்தமாயிற்று. என்னடா சொல்ற என்று பதறினாள் அம்மா. நான் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேம்மா. கிடைச்ச தகவல்கள் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. யாருகிட்ட விசாரிச்ச? எதையும் தீர விசாரிக்கணும்டா. தீரதான் விசாரிச்சோம். இது வேணாம், வேற வரன் பாரு. அவங்க போன் பண்ணினா சொல்லிடு. அவன் கவலையுடன் யோசிக்கும் போதே மொபைல் போன் அடித்தது. அந்த பெண்தான். அவன் தயங்கினான். மொபைல் திரும்ப திரும்ப அடித்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு தொடர்பு பட்டனை அழுத்தி காதில் வைத்தான். ஹலோ அசோக், பிஸியா? ஆமா, ஒரு மீட்டிங்ல இருக்க. ராத்திரி பேசுறனே. சரி, 9 மணிக்கு பண்ணவா? இல்ல, நான் வர 10,000 வந்ததும் நானே பண்றேன்.
தொடர்பை துண்டித்தான். மனம் மிகவும் குழப்பத்தில் இருந்தது. வேலை விடவில்லை. சற்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பினான் அசோக். சிரிப்பாக சிரித்தாள் ரம்யா. அண்ணனுக்கு ஆபீஸ்ல இருப்பு கொள்ளல போல இருக்கு. சீக்கிரமே வந்தாச்சு. ஆமா, இப்போ சீக்கிரம் போக போக பொண்டாட்டி பிடுங்கள் தாங்காம ஆபீஸே பழியா கிடப்பான் பாரு. இப்படி சொன்ன கணவனை முறைத்து பார்த்தாள். மற்றவர் சிரித்தார்கள். இந்த சந்தோஷத்தை எப்படி சிதறடிக்கிறது? அவன் கவலையோடு அவர்களை பார்த்தான். சரி சரி, சாப்பிடவா? அம்மா அழைத்தாள். பசி இல்லம்மா, வேணாம். பசிக்காதுதான் தம்பி, புரியுது புரியுது. அம்மா, இப்ப நீ அமிர்தமே கொடுத்தாலும் அவனுக்கு கசக்கும். நாளைக்கு அந்த பொண்ணு காப்பிங்கிற பேர்ல கழனி தண்ணிய கொடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு உறிஞ்சு குடிப்பான் பாரு. அக்காவின் கேலி அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. 7 டிக்கெட் முன்பதிவு பண்ணனதுல 3 தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிச்ச நாளும் ஆயிடும்ல? அப்பா கவலையோடு மாப்பிள்ளையிடம் கேட்டார். பாப்போம், இல்லாட்டி காலையில தட்கல்ல பண்ணிடுறேன். மாமா, ஒரு நிமிஷம் வாங்கலேன். அவன் உள்ளே செல்ல அவர் பின்னால் சென்றார் மாப்பிள்ளை. எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். என்ன அசோக், சொல்லு. அந்த பொண்ணு யாரோடையோ லிவிங் டுகெதர்ல இருக்கிறதா விசாரிச்சப்போ விஷயம் தெரிஞ்சது. இந்த வரன் வேணாம்னு தோணுது. எப்படியாவது எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க மாமா. ரம்யா கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லலாம். இல்லைன்னா லிவிங் டுகெதர்னா என்னன்னு கேட்கும். மாமா முகம் சற்றே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. நல்லா விசாரிச்சியா அசோக்? நல்லாவே விசாரிச்சாச்சு. உண்மைதான் அது. சே, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. வருத்தப்படாத அசோக், இதை விட நல்ல வரன் வரும். நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல மாமா. நான் போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ண எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். எல்லாரும் குஷியா தயாரா இருக்காங்க. மாமா வெளியில் போன சற்று நேரத்தில் பேச்சும் சிரிப்பும் மறைந்து அமைதி பரவியது. காற்று இறங்கிய பலூன் மாதிரி இருந்தது எல்லோரது முகமும். ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை. எரிச்சலாக இருந்தது அசோக்குக்கு. ஏமா, இப்ப என்னாச்சுன்னு ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டிருக்க? தப்பான பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சோம்னு நினைச்சுக்க வேண்டியதானே? அது இல்லடா, அதிர்ச்சியா இருக்குடா எனக்கு. பொண்ணுங்கெல்லாம் இப்ப எப்படி மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வேணும்? செய்யறதையும் செஞ்சுட்டு உன்னை இழிச்சு வாய ஆக்க பார்த்தா பாரு. அந்த ஷாக்க தாண்டா என்னால தாங்க முடியல. ஏமாத்துறவங்க ஆண் பெண் 2 ஜாதியிலேயும் இருக்காங்கம்மா. நல்ல காலம் நீ விசாரிக்க சொன்னியே, உன்னை பாராட்டுறேன்டா. முன்னெல்லாம் தெரிஞ்சவங்க மூலம் வரன் வரும். இவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு நம்பி இறங்குவோம். இப்பெல்லாம் எல்லாமே மாறி போச்சு. இணையதளம் மூலம் வரன் தேடுறோம். எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாம தடுமாறுறோம். ஏமாத்துறவங்க கூட்டம் அதிகமாகிட்டு வருது. அதனால நல்லவங்களை கூட சந்தேகப்படுற நிலை ஏற்படுது. நம்மள கூட சந்தேகப்படுறவங்களும் இருப்பாங்க. அம்மா பெருமூச்சு விட்டால் பிள்ளைக்கு நல்லதொரு பெண் கிடைக்க வேண்டுமே என்ற பரிதவிப்பு அதில் கலந்திருந்தது. ஒரு வாரம் அமைதியாக போயிற்று. திருமண இணையதளத்தை திறந்து பார்க்க கூட தோன்றவில்லை. பார்க்கிற உன்னோட தோழிங்க கிட்ட எதுக்கும் சொல்லிவை. ஜாதகமும் கொடு. தெரிஞ்சவங்க மூலமாவே பாப்போம், அதான் நல்லது. அம்மாவிடம் சொல்லி வைத்தார் அப்பா. அசோக் அலுவலகம் போவதும் வருவதுமே வாழ்க்கை என்பது போல இருந்தது. ஒரு மதிய நேரம் அவனிடம் வந்தான் பிரேம். என்னடாச்சு? அடுத்த வரன் ஏதாவது வந்துச்சா? வீட்டுல பாத்துட்டு இருக்காங்கல்ல? சொல்ல போனா அதுக்கப்புறம் நெட் மூலமா பார்க்கவே பயமா இருக்குடா. சேச்சே, உடனடியா அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத. எந்த விதமான வரன் வந்தாலும் அதுல ரிஸ்க் இல்லாம இருக்காது. கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு காதல்ல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லடா. காதலுங்கிறது தானா வரணும், ஜோடனையா ஏற்படுத்திக்க முடியாது. நிச்சயித்த கல்யாணத்துல மட்டும் காதல் உடனடியாக வந்துடும்னு நம்புறியா? வந்துடுங்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல பல பேரை உதாரணமா காட்ட முடியும். உன்கிட்ட இது வரைக்கும் யாருமே காதல சொன்னதில்லையா? பிரேம் கேட்க அசோக் சற்றே தடுமாறினான். இந்த கேள்விக்கு இல்லை என்று பதில் சொன்னால் அது பொய்யாகி விடுமே. என்னடா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்குன்னு தான் தோணுது. அசோக் சலிப்பாக சிரித்தான். இருக்கு, அதெல்லாம் அசட்டு காதல், சரி வராது. ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, வாய்ப்பு இருந்தா சில நேரம் அசட்டு காதல் கூட ஆழ்ந்த காதலா மாறக்கூடும். உனக்கு எப்படி? பழைய தோழிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப்பவாவது.
உனக்கு எல்லா விதத்திலையும் சரியா வருவாங்கன்னு தெரிஞ்சா ஏன் நீயே யாருகிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? அசோக் மௌனமாக இருந்தான். வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணுதா உனக்கு? அதெல்லாம் இல்லடா பிரேம். அப்புறம் என்ன? நான் தான் சொன்னனே, காதல ஏற்படுத்திக்க முடியாது, அது தானா அமையணும். அதாண்டா பிரச்சனை. ஓகே, உன் இஷ்டம். சீக்கிரமே உன்னுடைய கல்யாணம் நிச்சயமாகட்டும்னு வேண்டிக்கிறேன். யாம் பெற்ற கஷ்டம் நீயும் படணும் என்று ஒரு ஆசைதாண்டா. பிரேம் செல்லமாக அவன் தோளில் தட்டிவிட்டு சென்றான். தெரிந்தோ தெரியாமலோ தன் மனக்குளத்தில் நண்பன் விட்டெறிந்து சென்ற சிறிய கல்லால் சலன அலைகள் வெளிப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அத்தியாயம் 4. எப்போதும் ஏதோ ஒரு கண் மார்பிலும் முகத்திலும் முதுகிலும் தடவி தடவி செல்வது போல தோன்றியதை அவன் முதலாக உணர்ந்தது பள்ளி இறுதி படிப்பு படிக்கும் போதுதான். அப்ப அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் அந்த கண்களை உடனடியாக அவனால் கண்டறிய முடியவில்லை. அந்த பார்வை உடலில் மெல்லிய ஒற்றை மயிரிழையாய் எப்போதும் நடந்து போயிற்று அசோக்குக்கு. நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வேணா நீ போ. இல்ல, நிஜமா தான் சொல்றேன். அவளையும் காரையும் மாறி மாறி பார்த்தான். விலை உயர்ந்த அந்த அழகான காரில் ஏறுவதற்கு அவனுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அவனது வீடு இருப்பது குறுகிய சந்தில். வீடும் சிறியதுதான். மிக சாதாரண ஒன்று குடித்தனம். அவள் அங்கு வருவதை அவனுடைய மனம் விரும்பவில்லை. தேவையில்லை, நான் போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு நடந்தான். முதுகை அவளது விழிகள் தடவ திகைத்து திரும்பினான். இவளா அப்படி பார்ப்பது? அடுத்த முறை விழிகள் ஊர்ந்தபோது சட்டென திரும்பி பார்க்க அவள் திகைத்து பார்வையை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டாள். எதற்கு அப்படி பார்க்கிறாள் அவள் என யோசிக்க கூட நேரமில்லாமல் இறுதி தேர்வுகள் நெருங்க படிப்பில் மூழ்கி போனான் அசோக். கடைசி நாள் தேர்வையும் முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண் பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையும் சந்தோஷமுமாக வீட்டுக்கு கிளம்பிய போது எதிரில் வந்தாள் அனன்யா. புன்னகைத்தாள். எப்படி எழுதியிருக்க என்று கேட்டாள். சூப்பரா. நீ? நானும் நல்லாவே எழுதியிருக்கேன். டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு ஏத்த மார்க் கிடைக்கணுமே. கண்டிப்பா கிடைச்சிரும். இல்லாட்டாலும் ஒரு டாக்டர் சீட் வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கே. அப்புறம் என்ன? அவள் பதில் சொல்லாமல் அவனையே உற்று பார்க்க அவன் கூச்சத்தோடு நெளிந்தான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அசோக்? என்ன? பரீட்சை முடியட்டும்னு நான் காத்திருந்தேன். அப்படி என்ன விஷயம்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா? சற்றே முகம் பதற கேட்டான் அசோக். இன்னும் பளிச்சுன்னு சொல்லணும்னா ஐ லவ் யூ. எப்பவும் உன்னுடைய ஞாபகமாவே இருக்கு. உன்னோட அறிவும் கம்பீரமும் என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ணுது. என்னோட காதல நீ ஏத்துப்பியா அசோக்? முதன்முறை சொல்லப்பட்ட காதலால் மிகவும் பதறிப்போனான். அவன் முகம் திகைப்பையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியது. உடனே பதில் சொல்லணும்னு இல்ல, யோசிச்சு சொல்லு போதும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ அசோக், நானா வந்து சொன்னதால என்ன தப்பான பொண்ணுன்னு முடிவு கட்டிடாத, சரியா? எனக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கு. அதுக்கு நடுவுல மனசுல ஏற்பட்ட அன்பை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு, அதான் சொல்லிட்டேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு அனன்யா? எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பருவம் இது. இந்த வயசுல காதல் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கும். தவிர இது நம்ம பெரியவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். கல்யாணங்கிறது எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரணும், மனதார சம்மதிக்கணும். அப்ப காதல் தப்புங்கிறியா? தப்புன்னு சொல்லல, இப்ப வேண்டாங்கிற. வெறும் ஈர்ப்பா கூட இருக்கலாம். தானா இது மாறிடும். பருவ வயது காதல எல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வரேன், சரியா? மத்தபடி உன் மேல எனக்கு எப்பவும் மதிப்பும் அன்பு இருக்கு. அவள் முகம் வாடி போயிற்று. அதன் பிறகு அவளை சந்திக்கவில்லை அவன். இப்பொழுது அனன்யா எப்படி இருக்கிறாள்? திருமணமாகி அவளது பப்பி காதல் மாறி இருக்குமா? அவள் விரும்பியபடி டாக்டராகி இருப்பாளா? அவன் மனசு அவளை பற்றி அறியும் ஆவலில் குறுகுறுத்தது. முக புத்தகத்தில் அவளது பெயரை போட்டு தேடினான். ஏகப்பட்ட அனன்யாக்கள் வந்தார்கள். பல தகவல்கள் கொடுத்து தேடி பார்த்தான். கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவளது அன்றைய முகத்தை வைத்து எப்படி அடையாளம் காண முடியும்? அது சரி, இப்போது எதற்கு அவளை தேடுகிறேன்? என்ன இருந்தாலும் அவனை முதலில் விரும்பியவள்.
இப்போதும் அந்த அன்பு இருக்குமா, இல்லை போயிருக்குமா? மீண்டும் அவளை சந்திக்கும் ஆவல் அவனுக்கு ஏற்பட்டது. தகவல் தொடர்பு உச்சத்தில் இருந்தாலும் சரியான தகவல் இல்லாததால் கண்டுபிடிப்பது சிரமமாகவே இருந்தது அசோக்குக்கு. தேடி தேடி களைத்து போனான். தேடிய தேடலில் பள்ளிக்கால நண்பர்கள் பலரை முகப்புத்தகத்தில் கண்டுபிடித்து நட்பு கொண்டான். சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு. பல நண்பர்கள் இவனுக்கு நட்பு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பி நலம் விசாரித்தார்கள். அப்படி நட்பு புதுப்பிக்கப்பட்ட நண்பன் ஒருவனின் நண்பர்கள் பட்டியலில் இருந்தாள் அனன்யா. மயில் ஒன்று தோகை விரித்தாடியது அவன் மனதில். உடனடியாக அவளது பெயரை கிளிக் செய்து அவளது முகநூல் பக்கத்துக்கு போனான். அவள் தன்னை பற்றி கொடுத்திருந்த தகவல்களை ஆர்வமாய் பார்த்தான். பள்ளியின் பெயர், மருத்துவக் கல்லூரி விபரம் எல்லாம் கொடுத்து டாக்டர் அனன்யா சுந்தரம் என்ற பெயரோடு புகைப்படமும் கொடுத்திருந்தாள். மிக மிக அழகாக இருந்தாள். அவளது தகவல்கள் எல்லாம் மருத்துவம் சார்ந்ததாகவும் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் இருந்தன. அவள் திருமணமானவளா இல்லையா என்பதை மட்டும் அறியவே முடியவில்லை. அசோக் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தவன் கூடவே ஒரு காலத்தில் அவளால் தான் விரும்பப்பட்டிருக்கிறோம் என்றும் நினைத்த போது மறுபடியும் ஒரு குறுகுறுப்பு வந்து அமர்ந்தது. அவளுக்கு ஒரு குறும் செய்து அனுப்பலாமா என்று ஆசைப்பட்டான். மனசுக்குள் வார்த்தைகளை தேடி திரட்டினான். எப்படி இருக்கு அனன்யா? என்ன நினைப்பிருக்கா? உன்னுடைய விருப்பப்படி மருத்துவராகி இருப்பதற்கு வாழ்த்துக்கள். உனது பதிலை எதிர்பார்க்கிறேன். அசோக் குறுஞ்செய்தியை அனுப்பினான். பதில் வந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவே அடிக்கடி முகப்புத்தகம் பார்த்தான். 5ஆம் நாள் அதற்கு பதில் வந்திருந்தது. இதென்ன நம்ப முடியாத ஆச்சரியமாக இருக்கிறது அசோக். நீதானா இது? எப்படி இருக்கிறாய்? இது என் மொபைல் எண். நேரம் இருக்கும்போது கூப்பிடேன். அவன் சந்தோஷமானான். மனசு பூரித்தது. மதியம் அவளது கைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். இப்போது அழைக்கலாமா? அடுத்த நிமிடம் அவளே அழைத்தாள். எப்படி இருக்க அசோக்? ரொம்ப நல்லா. நீ எப்படி இருக்க? ஃபைன். அப்புறம் சொல்லு, எங்க இருக்க, என்ன பண்ற? அவன் சொன்னான். நீ எந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யற என்று அசோக் கேட்டான். அப்பா எனக்காக ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்கார். பிரசவ ஆஸ்பத்திரி. உன்னோட மனைவிய எங்கிட்டயே அனுப்பு. நார்மல் டெலிவரிக்கு நான் உத்தரவாதம். அவள் கலகலவென சிரிக்க அவன் ஒரு கணம் திகைத்தான். என்ன பயமா இருக்கா? நீ வேணா விசாரிச்சுக்கோ. நான் நல்ல டாக்டர்ப்பா. அதுல எனக்கு சந்தேகம் இல்ல அனன்யா. ஆனா ஆனா என்ன? முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். அப்புறம்தான் மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஓ அப்படியா? அவள் கேட்ட அந்த அப்படியாவில் ஏதோ ஆசுவாசம் வெளிப்பட்டது போல தோன்றியது அவனுக்கு. நீ எப்படி? கல்யாணமாகியாச்சா? கணவர் என்ன பண்றார்? குழந்தைகள்? ஸ்டாப் ஸ்டாப். விட்டா என்னுடைய பேரம் பேத்தி வர விசாரிப்ப போல இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படி ஆகும்? இன்னும் ஆகலையா உனக்கு? அவனது குரலில் வெளிப்பட்ட உணர்வுக்கு என்ன பெயர் என்று அவனுக்கே தெரியவில்லை. அடுத்த வார்த்தை என்ன பேசுவதென்று இருவருக்குமே புரியவில்லை. அப்புறம் அசோக், அப்புறம் என்ன? நீதான் சொல்லணும். வாயே ஒரு நாள் என்னோட ஆஸ்பத்திரிக்கு. பிரசவ ஆஸ்பத்திரியில எனக்கு என்ன வேலை அனன்யா? சரி வேண்டாம். அப்போ வீட்டுக்கு வா. வந்தா போச்சு. முகவரிய மெசேஜ் பண்ணு. என்னைக்கு வந்தா வீட்டுல என்ன மெனுன்னு சொன்னா டிக் பண்ண சௌரியமா இருக்கும். அவள் சிரித்தாள். உனக்கு பிடிச்சத சொல்லு. நீ என்னைக்கு வந்தாலும் செய்து வைக்கலாம். சரியா? அப்போ சனிக்கிழமை வரலாமா? சரி, நீ முகவரி அனுப்பு. நான் மெனு அனுப்புறேன். ஸ்கூல்ல எல்லாம் நீ ரொம்ப ரொம்ப சீரியஸா இருப்பியா அசோக்? இப்போ இவ்ளோ ஜாலியா பேசுற? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்போ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ நோக்கி ஓடவண்ணுங்கிற அவசியம். கொஞ்சம் கோட்டை விட்டா கூட இப்போ இப்படி ரிலாக்ஸா பேச முடியாதுல்ல. +2 மார்க்கும் என்ட்ரன்ஸ் மார்க்கும் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கணுங்கிற டென்ஷன்ல ஜாலியாவது கீழியாவது. அதுவும் என்ன மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மைதான் அசோக். இது புரியாம நான் வேற உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் இல்ல? அசோக் மௌனமாக இருந்தான். நல்ல காலம். அதனாலதான் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சொன்னேன். அன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா எனக்கு அட்வைஸ் பண்ணின. அதனாலதான் இன்னைக்கு 2 பேருமே நல்லா இருக்கோம். மத்தத நேர்ல பேசலாமா? அவன் கூறிவிட்டு சிரித்தான். அம்மா, இன்னைக்கு என்னோட லஞ்ச் வெளியில ஒரு பார்ட்டிக்கு போறேன். காஃபி மட்டும் போதும், டிஃபன் வேண்டாம். டேய், மத்தியானம் தானே சாப்பிட போற?
அது வரைக்கும் வெறும் வயித்தோட இருப்ப? 2 தோசை சாப்பிடேன்டா. பப்பாளி இருக்கா? இருந்தா 2 துண்டு சாப்பிட்டுக்கிறேன், அது போதுமா? அப்புறம் காலம்பர ஒரு போன் வந்தது, கல்யாண விஷயமா தான். நம்பர் கொடுத்திருக்காங்க, குறிச்சு வச்சிருக்கேன் பாரு, போன் பக்கத்திலேயே. நீ கொஞ்சம் பாத்துறா, பிடிச்சிருந்தா ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு பேசலாம். போர் அடிச்சு போச்சுமா, நான் அப்புறம் பாக்கறனே. என்னடா இதுக்கு எவ்வளவு நாளே ஆக போறது? நீ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். பிளீஸ்மா, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, விட்டுரு. அக்காவையோ ரம்பாவையோ வச்சு கம்ப்யூட்டர்ல பார்க்க சொல்லு. நாங்க பார்த்து என்னடா செய்யறது? நீங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஓகேன்னா அப்புறம் நான் பாக்கறனே. எங்களுக்கெல்லாம் ஓகேன்னா நீ தாலி கட்ட தயாராக்கும். அம்மா கேட்க அவன் சிரித்தபடியே நகர்ந்தான். நிதானமாக குளித்தான். அலமாரி முழுவதும் தேடி தேடி ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் எடுத்து போட்டுக்கொண்டான். எப்போதும் ஃபார்மல்ஸ் போட்டு அழுத்த கண்களுக்கு கொஞ்சம் இளமையாக தெரிய லேசாய் வாசனை திரவியம் அடித்துக் கொண்டு கிளம்ப தயாரானான். வழக்கமாய் அணியும் ஷூவை தவிர்த்து நல்ல செருப்புகள் அணிந்தான். எங்கடா, பார்ட்டிக்கு போற மாதிரி தெரியலையே, ஏதோ பார்ட்டிய மீட் பண்ண போற மாதிரி ஜம்முன்னு கிளம்பி இருக்க. மேடிட்ட தன் வயிற்றை தடவியபடி அக்கா அவனை சீண்டினாள். ஆமா, பொண்ணு பார்க்க போறேன், போதுமா? அதுவும் தனியா. அவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு படி இறங்கினான். நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய போது மொபைல் அடித்தது. அனன்யாதான். அசோக், நான் தான். சாரி, தப்பா எடுத்துக்காத, என்னால இன்னைக்கு வர முடியாது. நாம அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஏன், என்னாச்சு அனன்யா? ஒண்ணு இல்ல, ஒரு அவசர வேலை. ஏதாவது பிரசவ கேஸா? ஆஸ்பத்திரிக்கு போறியா? இல்ல அசோக், வீட்ல எனக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரதா சொல்றார், அதான். அசோக் தன் ரத்தம் சுண்டி போவதை உணர்ந்தான். பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 5. ஒரு கொத்து ரோஜா மலர்கள் பூத்த இதயத்தில் இதழ்கள் பொல பொலவென உதிர்ந்து முட்கள் குத்தியது போல வலித்தது அவனுக்கு. இத்தனை காலம் அமைதியாய் இருந்த மனக்குளத்தில் எதையோ கேட்டு சலனப்படுத்திவிட்டு போன பிரேம் மீது அவனுக்கு கோபமாக அவன் எதையோ கேட்பானேன், அதன் விளைவாக 2 வயதில் அனன்யா சொன்ன காதல் நினைவுக்கு வருவானேன். அதன் தொடர்ச்சியாக இணையத்தில் அவளை தேடுவானேன். விட்டு போன ஒன்றை புதுப்பித்துக் கொண்டு பேசுவானேன். எப்போதோ அவள் சொன்ன காதல் இப்போதும் அவளுக்குள் இருப்பதாய் நினைத்து போதையில் மிதப்பானேன். அந்தரத்தில் பிடிமானம் அருந்து வலியோடு கீழே விழுவானேன். எதற்கு இத்தனை அவஸ்தைகள்? நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது. ஏன் இத்தகைய குழப்பம் மனதுக்குள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெல்லிய பெருமூச்சு விட்டு மனசை சமாதானப்படுத்திக் கொண்டான். அன்று அந்த வயதில் தெளிவாக ஒரு பதில் சொல்லி காதலை மறுதளிக்க முடிந்த தன்னால் இன்று ஏன் இல்லாத காதலை நினைத்து ஏமாறுவதை ஜீரணிக்க இயலவில்லை என்று நினைத்து வியந்தான். இத்தனைக்கும் அனன்யா இன்னும் அதே காதலோடு இருக்கிறாளா என்று கூட தெரியாது. அன்றைக்கு எதையோ சொல்லி காயப்படுத்திவிட்டு இன்றைக்கு எந்த தைரியத்தில் அவளை நினைக்கிறோம்? வேண்டாம் எனும் போது விளக்குவதற்கும், வேண்டும் என்கிற போது மடியில் வைத்து விளையாடுவதற்கும் அவள் என்ன மரப்பாச்சி பொம்மையா? கத்தரித்து விட்ட அந்த பழைய சம்பவத்தை எதற்கு மீண்டும் உயிர்ப்பித்து கற்பனை சிறகை விரித்து பறக்க வேண்டும்? எவ்வளவு மதியீனம் இது! அவளுக்கு வாழ்த்து சொல்வதை விட்டுவிட்டு ஏன் இப்படி தவியாய் தவிக்க வேண்டும்? அந்த அளவுக்கா நாகரிகம் இழந்து விட்டோம்? அவன் மிகவும் வெட்கப்பட்டான். மீண்டும் அவளிடம் பேசி வாழ்த்துவதற்கு தயங்கினவன் ஒரு குறும் செய்தியை தனது வாழ்த்தாக அனுப்புவதற்காக மொபைலை எடுக்கும் போது அது இசைத்தது. அழைத்தது அனன்யாதான். டக்கென்று எடுத்து பேசினான். அசோக், நீ கிளம்பிட்டியா? இல்ல அனன்யா, என்ன விஷயம்? எனக்காக ஒரு 3/4 மணி நேரம் காத்திருக்க முடியுமா? நான் உடனே வந்துடுறேன். பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னையே. நான் வந்து சொல்றேனே அசோக், வெயிட் பண்ண. தொடர்பை துண்டி அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறந்து சில்லென தென்றல் காற்று முகத்தில் வீசியது. அறியாத பருவத்தில் அறிவிக்கப்பட்டு முதிர்ச்சியோடு மறுதளிக்கப்பட்ட அன்பை பத்திரமாக மீட்டெடுத்து விடும் நம்பிக்கை அவனுக்குள் துளிர்த்தது. உதிர்ந்த இதழ்கள் மேலெழும்பி காம்பில் பதிந்து பூக்களாய் மாற முட்களின் முனை மழுங்கின. காலம் முழுவதும் கூட காதலுக்காக காத்திருக்கலாம்
என்று உற்சாகம் தோன்றியது அவனுக்கு. 3/4 மணி நேரம் 3 வினாடிகளாய் கரைந்தது. வெண்புறாவை போல விலை உயர்ந்த கார் ஒன்று வந்து நிற்க, டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி சாவியை ஹோட்டல் ஆளிடம் கொடுத்து பார்க் பண்ண சொல்லிவிட்டு அவனை நோக்கி வந்த அனன்யாவை கண்ணகல பார்த்தான். 17 வயசு இருக்குமா கடைசியாய் அவளை பார்த்து? இந்த 10 வருஷ காலம் அவளை அழகு இன்னும் தேவதையாக்கி இருந்தது. மருத்துவ படிப்பின் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் அந்த அழகோடு சேர்ந்து மின்னி மிளிர அசோக் சற்றே தாழ்வு உணர்ச்சியில் தடுமாறினான். அப்போதும் சரி, இப்போதும் சரி. அவள் தன்னை விட பல படிகள் மேலே நிற்பது புரிய அவனுக்குள் அவநம்பிக்கை மெலிதாய் முட்டி மோதியது. எவ்வளவு உயரத்துக்கு மேலே மேலே ஏறினாலும் கைக்கு கிட்டாத நட்சத்திரத்தின் நினைவு வந்தது அவனுக்கு. அப்போது வெகு சுலபமாய் புத்திமதி சொல்லிவிட்டாலும் இப்போது அதே அன்புக்கு மனசு ஏங்குவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருவேளை அவளது மனதில் எதுவுமே இல்லை என்றால் அதை ஏற்கக்கூடிய பக்குவம் தனக்கு இருக்குமா? ஹலோ அசோக், யூ லுக் வெரி ஸ்மார்ட். கரம் பற்றி குலுக்கினாள் அனன்யா. அவன் புன்னகைத்தான். இருவரும் ஹோட்டலின் உள்ளே சென்றார்கள். மங்கிய ஒளியும் மெல்லிய குழல் இசையும் உள்ளே நிறைந்திருக்க ஒதுக்குப்புறமாக இருந்த மேஜையில் அமர்ந்தார்கள் இருவரும். இருளுக்கு கண்கள் பழகின. ஆங்காங்கே குடும்பமாக சிலர் அமர்ந்திருக்க அலுவலக நண்பர்கள், காதலர்கள் என இருக்கைகள் நிரம்பி இருந்தன. பல மேஜைகள் காலியாகவும் கிடந்தன. மெனு கார்டுடன் ஆர்டர் எடுக்க வந்தார் டை கட்டின இளைஞர் ஒருவர். மீல்ஸ் தானே? அனன்யாவிடம் கேட்டான் அசோக். ஆமா. எந்த ஊர் மீல்ஸ் சொல்லணும்? நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே, நார்த் இந்தியன் சொல்லலாமா? ஷூர். அவன் ஆர்டர் கொடுத்து விட்டு அவளை பார்த்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கறதுல ஒரு இனம் பிரியாத சந்தோஷம் வருது அனன்யா என்றான் அசோக். சந்தோஷம் மட்டும்தானா என்று அனன்யா கேட்டாள். கண்கள் சிரிக்க கேட்டாள். மங்கிய ஒளியில் பேரழகாய் தெரிந்தாள். கண்ணியமாக இருந்தது அவளது அலங்காரம். கழுத்தில் முத்து மாலை, காதுகளில் ஒற்றை முத்துத்தோடு, தூக்கி போட்டிருந்த சின்ன கொண்டை, உடலை சுற்றி இருந்த விலை உயர்ந்த சில்க் காட்டன் சேலை, இடது கை மோதிர விரலில் அழகிய டிசைனில் வைர மோதிரம், வலது கை மோதிர விரலில் ஒரு மெலிதாய் மினுக்கிய தங்க மோதிரம், மணிக்கட்டில் பிரேஸ்லெட் என்று ஒவ்வொன்றாய் அவ்வப்போது அவளோடு பேசும்போதே ரசித்தன அவனுடைய விழிகள். பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்ன, கேன்சல் ஆயிடுச்சா? நாசுக்காக கேட்டான் அசோக். 3 வருஷமா எனக்கு மும்முரமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குன்னு சில லட்சியங்களும் விருப்பங்களும் இருக்கே, ஏதாவது சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய அழகுக்கும் படிப்புக்கும் உன்னை விரும்பாதவங்க இருக்க முடியாதே அனன்யா. 3 வருஷமா எதுக்கு அப்பா அம்மாவை மாப்பிள்ள தேடி அலைய விடுற? அவளது சிரிப்பில் மிக மிக மெலிதாய் வெள்ளி மணிகள் சினிங்கின. பொது இடத்தில் சிரிப்பதில் கூட என்ன ஒரு கண்ணியம் என்று வியந்தான் அசோக். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அசோக்? கேளே. காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளை உற்று பார்த்தான் அசோக். உண்மைய சொல்லணும்னா, முதலா என்கிட்ட நீ காதலை சொன்னபோது அது எனக்குள்ள எந்த ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அப்போ என்னுடைய படிப்பு, முன்னேற்றம், வாழ்க்கையில மதிப்பை தரக்கூடிய உயர்ந்த இடம், இதுதான் லட்சியமா இருந்தது எனக்கு. அந்த லட்சியம் பூர்த்தியாகி வந்த பாதைய கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டப்போ, வந்த பாதையில ஒரு லட்சிய வேகத்துல நான் புறந்தள்ளி கடந்த ஒரு ரோஜாவை பார்த்தேன். இன்னும் அழகா புத்தம் புதுசா அதே ரோஜா பூவோட உட்கார்ந்து இப்படி லஞ்ச் சாப்பிட போறேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என் மனசுல ரசாயன மாற்றம் நிகழ 10 வருஷம் ஆகியிருக்கு என்றான் அசோக். அவள் கண்கள் பளிச்சிட அவனை பார்த்தாள். நீ என்ன சொல்ற அசோக்? நான் சொல்லிட்டேன், நீதான் சொல்லணும். லஞ்ச் தட்டுகளோடு பேரர் வர அவர்கள் சற்றே பேச்சை நிறுத்தினார்கள். இவன் கிண்ணங்களை வரிசையாய் எடுத்து வைத்தான். ரசமலாய் கிண்ணத்தை அருகில் வைத்து ஸ்பூனால் சாப்பிடத் தொடங்கினான். நானும் உண்மைய பேசலாமா? அவளும் இனிப்பை சுவைத்தபடி கேட்டாள். பின்ன உண்மையதான் பேசணும். அன்னைக்கு நீ விவேகத்தோடு புத்தி சொல்லிட்டு போன அப்புறம் எனக்கு ஒரு பக்கம் ஏமாற்றமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் உன்னை ரொம்பவே எனக்கு பிடிச்சது. உடம்பும் புத்தியும் வளர வளர உன் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டது. என்னுடைய காதல் வெறும் ஈர்ப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதலுக்கு அழகு காத்திருக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்.
என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன நினைப்பேன்னு நிச்சயமா நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் நான் MBBS முடிச்சேன். அப்புறம் மேற்படிப்பும் படிச்சு முடிச்சேன். ஆனா உன்னை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஒரே ஊர்ல தான் இருக்கோம். ஆனா எங்க இருக்கேன்னு தெரியல. ஒரு பக்கம் என்னுடைய வேலை சம்பந்தமா நேரங்காலம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தது. வீட்டுல டாக்டர் மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஏதாவது காரணம் சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சேன். அப்பா எனக்கு கெடு வச்சுட்டார் கடைசியா. தான் இப்ப பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சே ஆகணும். இல்லாட்டி அவரை இனி அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அம்மா அழுதாங்க. அதனால அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு தலையாட்டினேன். இதெல்லாம் 2 மாசம் முன்னால நடந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிடுங்கல் தாங்காம அதுக்கப்புறம் தான் Facebook அக்கவுண்ட் ஆரம்பிச்சேன். உன்னையும் Facebookல தேடுனேன். முதல்ல நீ கிடைக்கல. ஆனா என்னுடைய தோழி ஒருத்தியோட நண்பனோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல நீ இருந்த. உடனே உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அழைப்பு விடுக்கணும்னு தான் கை துருதுருன்னுது. ஆனா முதல்ல உன்னோட விவரங்களை தெரிஞ்சுக்கணும். உன் மனசு இப்பவும் சுத்தமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். வேற யாரும் அங்க இல்லைன்னா மறுபடியும் என்னை பத்தி உனக்கு நினைப்பூட்டி பார்க்கணும்னு விரும்பினேன். நான் விரும்பின மாதிரி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, காதலும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? யார் மூலமா? சொல்றேன். உனக்கும் எனக்குமான பொதுவான நண்பன் ஒருத்தன். அவங்கிட்ட நான் பேசினேன். நம்ம 2 பேரை பத்தி சொன்னேன். என்னை பத்தின ஒரு மறு நினைப்பு உனக்கு ஏற்பட அவன்தான் காரணம். அசோக் விழி சுருங்க அவளை பார்த்தான். யூ மீன் பிரேம்? யூ மீன் பிரேம்? எஸ், பிரேம் தான். உன்னுடைய மனக்குளத்துல கல் வீசின சின்ன கல் காரணமா தான் நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அசோக் மலைத்து போனான். பிரேம் என்கிட்ட நேராவே கேட்டிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு பூடகமா? உன்னை யோசிக்க வைக்கணும், என்னை பத்தி நினைக்க வைக்கணும். அப்படி நினைக்கிற போதுதான் உனக்குள்ள என்ன தோணுதுன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவ. இப்போ எடுக்கிற முடிவு உறுதியானதா இருக்கும். அதனால சின்னதா ஒரு கல்லை விட்டு சலனப்படுத்துறேன்னு சொன்னதே பிரேம் தான். எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. அடே அப்பா, எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா நடிச்சான் படவா. அதை விடு அசோக், உன் வீட்டுல இத ஒத்துப்பாங்களா? ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லாம் கலந்து செஞ்ச கலவையா ஒரு டாக்டர் பொண்ணு என்ன விரும்பி கட்டிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு கசக்கமா என்ன? கண்டிப்பா பச்சை கொடிதான். உன் வீட்டுல எப்படி? சந்தேகம்தான் என்று அவள் சொல்ல அவன் திகைத்தான், அதிர்ந்து போனான். ஏன் அனன்யா, என்ன பிடிக்காத அவங்களுக்கு? 2 விஷயம் உங்ககிட்ட கூடுதலா இருந்தா ஒருவேளை சம்மதிக்கலாம். ஒண்ணு, நீ டாக்டரா இருக்கணும். இன்னொன்னு, கோடீஸ்வரனா இருக்கணும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்க வீடு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவார். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். அப்புறம் ஏன் இதெல்லாம்? எனக்காக நான் வாழ ஆசைப்படுறேன் அசோக். கவலைப்பட்டது உனக்கு என் மேல காதல் ஏற்படுமாங்கிறத பத்தி மட்டும்தான். நிச்சயம் நீ என்ன விரும்புவேன்னு நம்புனேன். என்னோட நம்பிக்கை வீண் போகல. இனிமேதான் நான் வீட்டை பத்தி யோசிக்கணும். அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா நீயே சொல்ல, என்ன செய்யலாம்? அவங்க ஒத்துக்கிற வர காத்திருப்போம். வேணும்னா அவங்க கிட்ட பேசட்டுமா? நானே பேசுறேன். தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் அசோக். இந்த லட்சணத்துல 17 வயசுல எப்படி காதலிக்க முடிவெடுத்த? சொல்ல அனன்யா. காதல் வர வயசு ஏது அசோக்? அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் காதலிக்கணும்னா 1000த்துல 2 பேர் கூட காதலிக்க முடியாது. காதல் ஒரு உணர்வு. உண்மையான காதல் மறுக்கப்பட்டாலும் நீரு பூத்த நெருப்பா உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கும். எந்த அப்பா அம்மாவாலையும் அதை அணைக்க முடியாது. ஒருவேளை நம்ம காதல அவங்க ஏத்துக்கவே முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டா, நீ சொல்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் சரியான முடிவா இருக்குமான்னு தெரியல. ஆனா காத்துக்கிட்டு இருப்போம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மனசு மாதிரி வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையோட காத்து கிடப்போம். என்ன சொல்ற அசோக்? பார்க்கலாம். பாசிட்டிவாவே நினைப்போம். உங்க அளவுக்கு என்னுடைய குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் இல்லாட்டாலும் உன்னை எந்த வசதியும் குறையாம வாழ வைக்கிற அளவுக்கு வசதி உள்ளதுதான். பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது அனன்யா. வாழ்க்கை நல்லபடியா இருக்க சந்தோஷமும் நிம்மதியும் வேணும். அத என்னோட வீடு நிச்சயம் தரும். அது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உன்னோட காதல பெற இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்திருந்தேன் என்றாள் அனன்யா. அசோக் அவளையே பார்த்தான்.
2 பேருக்குமே மனம் நிறைந்திருந்ததால் சாப்பாடு இறங்கவில்லை. பேருக்கு கொறித்துவிட்டு கையை கழுவினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கைய கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டுமா அசோக் என்று அனன்யா கேட்க உடனே கையை நீட்டினான் அசோக். தன் மிருதுவான கரம் அவனது விரல்களை பிடித்தபோது அவளது கண்கள் லேசாய் பளபளத்தன. நீர் முத்துக்கள் எட்டி பார்த்தன. என்னாச்சு அனன்யா என்று பதறினான் அசோக். இது சந்தோஷம் அசோக், என்னோட 10 வருஷ தவம். அப்படி என்கிட்ட என்ன நீ கண்டுட்ட? இது பூர்வ ஜென்ம பந்தம்னு நம்புறேன் அசோக். வேற ஒண்ணும் சொல்ல தெரியல எனக்கு. உண்மையில உன்னுடைய காதலை பெற நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அனன்யா. அப்போ வேண்டாம்னு தவற விட்டாலும் இதான் உனக்கான விலை மதிக்க முடியாத பரிசுன்னு என்னோட கைகள்ல கொண்டு சேர்த்திருக்கு தெய்வம். இவ்வளவு செஞ்ச அந்த தெய்வம் உங்க அப்பாவை ஒத்துக்க வச்சிடாதா என்ன? என்னோட வேண்டுதலும் அதான் அசோக். இத்தனை நாள் ஒருதல காதலா இருந்ததால கொஞ்சம் பலவீனமா இருந்தேன். ஆனா இப்போ படு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இன்னைக்கே அப்பா கிட்ட பேச போறேன். சரி போலாமா? அவள் எழுந்தாள். பில்லுக்கான பணமும் டிப்ஸும் வைத்துவிட்டு அவனும் எழுந்தான். தேடி வந்த சொர்க்கம் என்று இதைத்தான் சொல்வார்களோ? எந்த ஜென்மத்து புண்ணியம் இது? கடவுளே, அவள் வீட்டில் சம்மதிக்க வேண்டுமே. சந்தோஷமும் கவலையுமாய் கிளம்பினான் அசோக். உடனே வீட்டில் சொல்லவில்லை அவன். முதலில் அவளது வீட்டு முடிவு தெரியட்டும் என்று அமைதியாய் இருந்தான். இரவு அவனே பேசினான். என்னாச்சு அனன்யா, காயா பழமா? தாங்கள் பேசியதை ஒரு வார்த்தை விடாமல் விவரித்தாள் அனன்யா. அந்த பையனை மறுபடியும் எப்ப வர சொல்லட்ட அனன்யா? அவன் 3 நாள் தான் இங்க இருப்பான் என்றார் அப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்ன பேச போற? எனக்கு ஒரு சந்தேகம்பா. என்ன சந்தேகம்? நான் உங்களுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறது நல்லதா இல்ல எனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறது நல்லதா? எது நல்லது எனக்கு? நீங்களே சொல்லுங்க. அவர் முகம் இறுக வெறித்து பார்த்தார் அவளை. என்ன சொல்ற நீ? ஆமாம்பா, என் மனசு ஒருத்தரை விரும்புது. அவரை மணக்க விருப்பப்படுறேன். நீங்க சம்மதிச்சா அவரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எவ்வளவு நாளா இந்த காதல்? 10 வருஷமா. ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு காதல் வந்தாச்சு. இப்பதான் அவனுக்கும் வந்திருக்கு என்றாள் அனன்யா. அத்தியாயம் 6. எதுக்கு என்ன கூப்பிடுறார் அனன்யா? திட்டவா இல்ல மிரட்டவா? நீ வா, எதுவானாலும் பயப்படாத. சரிப்படலைன்னா 6 மாசம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கே இங்க வரவும் நான் தயார். தப்பு அனன்யா. பெத்தவங்க மனசு நோக நாம வாழ்வை தொடங்குறது நல்லதில்ல. நானே அங்க வரேன், அவர்கிட்ட பேசுறேன். நாம எல்லா முயற்சியும் எடுப்போமே. சமாதானப்படுத்தினான் அனன்யாவை. மறுநாளே அவளது வீட்டுக்கு சென்றவனை வாசலுக்கு வந்து உள்ளே அழைத்துச் சென்றாள் அனன்யா. அவர் உட்கார கூட சொல்லவில்லை. கண்களில் குரோதம் வெளிப்பட்டது. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க வந்த அற்ப பதரே என்பது போல பார்த்தார் அவனை. சார், நான் அசோக். வெறும் அசோக் தானே? அசோக சக்கரவர்த்தி இல்லையே? கிண்டலாக கேட்டார். உங்க பயமும் கோபமும் எனக்கு புரியுது சார். ஷட் அப். நான் ஒத்துக்கலனா கட்டின சேலையோட கிளம்பிடுவாளாமே. கூட்டிட்டு போயிடுவியா நீ? அத நான் விரும்பல சார். உங்க சம்மதத்தோட கை பிடிக்கணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நீங்க தான் உதவணும். எப்படி உதவ முடியும்? என்னோட நிலைமையில நீ இருந்தா உன்னை விட அந்தஸ்து குறைவான ஒருத்தனுக்கு உன்னோட பொண்ண சந்தோஷமா கட்டி கொடுப்பியா? அவளுக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யார் தெரியுமா? லண்டன்ல கோடி கோடியா சம்பாதிக்கிற டாக்டர். உலகம் முழுக்க பிரபலமானவர். அவளை உண்மையா காதலிக்கிறவனா இருந்தா அவ நல்லா இருக்கணும்னு நினை. அரண்மனையில வாழ வேண்டியவளை உன்னோட புறா கூண்டுக்குள்ள அடைக்கணும்னு நினைக்காத. 6 மாசம் இல்ல, ஆயுசு முழுக்க முயற்சி பண்ணினாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதான் உங்க முடிவாப்பா என்று மகள் கேட்டாள் அப்பாவை பார்த்து. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்போ நானும் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்லப்பா. பெத்துட்டீங்கிறதுனால வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பொண்ணா உங்க விருப்பப்படி வாழ முடியாது. குறிப்பிட்ட வயசுக்கு மேல எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கேப்பா. அவரு நல்லவர்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். எதுக்கு நீ நிரூபிக்கணும்? நான் தான் பிடிக்கவே இல்லைன்னு சொல்றேனே. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. 6 மாசம் கூட வேண்டாம். இப்பவே நான் அவரோட போறேன். அவள் மாடிக்கு சென்றாள். முக்கியமான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். என்னது? என்னுடைய சர்டிபிகேட்ஸ், ஸ்டெதஸ்கோப், மெடிக்கல் கிட், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் எடுத்துக்கல.
அந்த சர்டிபிகேட்டை நீ வாங்கறதுக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட மெடிக்கல் சீட்டுக்கு 50 லட்சம் கொடுத்திருக்கேன். மேல் படிப்புக்கு 60 லட்சம். இதர செலவுகள் எல்லாம் சேர்த்தா 2 கோடி இருக்கும். அத்தனை பணத்தையும் இந்த நிமிஷம் இங்க கீழே வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போகட்டும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் இன்ஜினியர். முடியுமான்னு கேளு. முடியாட்டி உடனே இங்கிருந்து கிளம்ப சொல்ல அவன. அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பா இப்படி ஒரு செக் வைப்பார் என அனன்யா எதிர்பார்க்கவில்லை. அவமானத்தில் நிலைகுலைந்து போனான் அசோக். அவன் கால்கள் வெளவெளத்து போயிற்று. முகம் வியர்க்க கையாளாகாதவனாக அவளை பார்த்தான் அசோக். கடிகாரத்தின் ஓசை மட்டுமே சத்தமாய் அங்கே கேட்டது. பிறகு எல்லாமே அமைதிதான். சற்று நேரம் கழிந்த பின் அனன்யா அவளுடைய அப்பாவை ஏறிட்டு பார்த்தாள். மொத்த கணக்கையும் சொல்லிடுங்கப்பா. நான் பிறந்தப்போ பால் டப்பா வாங்கினதுல இருந்து எல்லாத்தையும் சொல்றது தானே. 4 நாள் அவகாசம் கொடுத்தா அதையும் நான் சொல்ல தயார். உங்களுக்கு பொண்ணா பிறந்ததை நினைச்சு நான் அவமானமா நினைக்கிறேன்பா. அனன்யா தலை குனிந்து மௌனமாய் எதுவுமே பேசாமல் அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்தாள். அவள் கணவருக்கு கட்டுப்பட்டவள். அவர் சிரித்தால் சிரிப்பவள், கோபப்பட்டால் நடுங்குபவள். அசோக் சற்றே சுதாரித்துக் கொண்டு அவரை பார்த்தான். நீங்க சொல்ற மாதிரி நான் சாதாரண அப்பர் மிடில் கிளாஸ் தான். ஆனா என்னுடைய காதல் உண்மையானது. அதை நிரூபிக்க என்கிட்ட உடனடியா 2 கோடி ரூபாய் பணம் இல்ல சார். ஓஎம்ஆர்ல 2 வருஷம் முன்னாடி ஒரு பிளாட் வாங்கினேன். அதை வித்தா 70 லட்சம் கிடைக்கும். மிச்ச பணத்துக்கு கடன் பத்திரம் எழுதி தர்றேன். 5 வருஷத்துக்குள்ள எப்படியாவது வட்டியோட சேர்த்து அடைச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சர்டிபிகேட், மெடிக்கல் கிட், ஸ்டெதஸ்கோப் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. போதும். அது வரைக்கும் அவையெல்லாம் அடமானமா உங்ககிட்டயே இருக்கட்டும். அதை மீட்கிற வர அவ டாக்டர் தொழில் பண்ண மாட்டா. அனன்யா புத்துணர்ச்சி அடைந்தார் போல பெருமையோடு அசோக்கை பார்த்தாள். எவ்வளவு அழகாக நியாயமாக பேசுகிறான் அசோக். அப்போ இதுதான் உங்க முடிவா? ஆமா சார். அப்போ 5 வருஷம் கழிச்சு கல்யாணத்தையும் வச்சுக்கோ. இப்போ வீராப்பா கூட்டிட்டு போய் நாளைக்கு முடியாம அவளை நடு தெருவுல விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது சார் என்றான் அசோக். இது சந்தேகம் இல்ல, பயம். ஒரு பொண்ணை பெத்து பாரு. என்னோட பயம் உனக்கு புரியும். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பயமா? சரி, உங்க விருப்பப்படி ஆகட்டும் சார். இன்னும் 5 வருஷங்கிறது உண்மையான காதலுக்கு பெரிய விஷயமே இல்ல. நீ என்ன சொல்ற அனன்யா? எனக்கும் சம்மதம்தான். இன்னும் 1 வாரத்துல 70 லட்சத்தோட வர்றேன் சார். நீங்க கடன் பத்திரத்தை தயார் பண்ணி வையுங்க. உங்க வீட்டுல இதுக்கு ஒத்துக்குவாங்களா என்று கேட்டார் அனன்யாவின் தந்தை. எங்க வீடு உங்கள மாதிரி இல்ல சார். எனக்காக உயிரையும் கொடுக்கும். 5 வருஷம் அதிகண்டா. 2 வருஷத்துல அடைச்சிடலாம். நாங்களும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு தரோம்னு சொல்ற அளவுக்கு நல்லவங்க. இந்த வாய்ஜாலம் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். நீ கிளம்பு இப்போ. அனன்யா உள்ள போ என்றவர் மறக்காமல் சான்றிதழ்களையும் மற்றவைகளையும் அவளிடம் இருந்து வாங்கி உள்ளே போய் பீரோவில் வைத்து பூட்டினார். அவன் அங்கிருந்து கிளம்பி வந்தான். மொத்த குடும்பத்தையும் உட்கார வைத்து அனைத்தையும் சொன்னான். வீடு கவலையோடு மலைத்து போய் அவனை பார்த்தது. இது சரியா வருமாடா என்றாள் கவலையுடன் அம்மா. நீங்க எல்லாம் பக்க பலமா இருந்தா என்னால கோவர்த்தன மலையை கூட உயர்த்தி பிடிக்க முடியுமா என்றான் உறுதியாக அசோக். கண்டிப்பா இருப்போம்டா. உன்னுடைய சந்தோஷத்துக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? இனிமே கேபிள் கனெக்ஷன் வேணாம். தேவையில்லாம ஏசி போடக்கூடாது. அனாவசிய செலவெல்லாம் செய்ய வேண்டாம். வீட்டுல இருந்தபடியே என்னால சம்பாதிக்க முடியற வேலையெல்லாம் செஞ்சு பணம் தரேன் உனக்கு. அம்மா சொல்ல மற்றவர்களும் உற்சாகமானார்கள். என்னால சேமிப்பு அது இதுன்னு போட்டு 5-6 லட்சம் தர முடியும் என்றார் சித்தப்பா. நான் விருப்ப ஓய்வு வாங்கிட்டா சொலையா 20 லட்சம் கிடைக்குண்டா என்றார் அப்பா. உங்க அக்கா நகையெல்லாம் வித்தா 10 லட்சம் புரட்டலாம் என்றார் அக்கா புருஷர். என் உண்டிகளை திறந்தா 2000 தேரும். எல்லாம் அப்பப்போ நீ கொடுத்தது தான்னா என்றாள் ரம்யா. அசோக் கண்கலங்க அவளை கட்டி கொண்டான். அழுகை நெஞ்சு முட்டி வெளிப்பட்டது. எத்தனை ஜென்மத்து புண்ணியம் இந்த உறவுகள். அடுத்து வந்த வாரம் முழுவதும் விடுப்பு எடுத்தான். சித்தப்பாவோடு அலைந்து திரிந்து வீடு விற்க ஏற்பாடு செய்தான். 75 லட்சத்துக்கு ஒருவருக்கு பேசி முடித்தார்கள். 10 நாளில் பதிவு முடிந்து பணம் கைமாறியது.
அதை எடுத்துக்கொண்டு அனன்யா வீட்டுக்கு கிளம்பினான். நானும் வரட்டுமாடா? அப்பா கேட்டார். வேண்டாம்பா, அவரு உங்களை தப்பா பேசுனா என்னால் அதை தாங்க முடியாது. மறுத்துவிட்டு காரில் ஏறினான் அசோக். பணத்தை அனன்யாவின் அப்பா முன்பாக வைத்தான். இதுல 75 லட்சம் இருக்கு, எண்ணி பாத்துக்கலாம். எண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாம்ப்டு ரிசிப்ட்ல கையெழுத்து போட்டுருங்க. கடன் பத்திரம் தயார் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடி. இல்ல சார், வேண்டாம். பரவாயில்ல, குடி. இதுவும் பிசினஸ் தானே, கஸ்டமர் சர்வீஸ் இங்கேயும் உண்டு. அவர் உள்பக்கம் திரும்பி காஃபிக்கு சொன்னார். கடன் பத்திரத்தில் அவனிடம் கையெழுத்து வாங்கினார். பணத்தை எடுத்து பீரோவில் வைத்தார். சோ, மிச்ச பணத்தை 5 வருஷத்துல கொடுத்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கா உனக்கு இன்னும்? நான் தான் சொன்னனே சார், என்னோட மொத்த குடும்பமும் உங்களுக்கு பணம் தர ரெடி ஆயிட்டாங்க. அப்பா 20 லட்சம், சித்தப்பா 5 லட்சம், அத்தான் 10 லட்சம், அம்மா பங்குக்கு அவங்க மஞ்சக்காணி சொத்து 10 லட்சம். என்னுடைய 12 வயசு தங்க கூட அவ பங்கா 2000 தருவாளாம். என்னோட காரு 2 லட்சம். ஆபீஸ்ல பர்சனல் லோன் 5-6 லட்சம் கிடைக்கும். ஆக மொத்தம் 2 மாசத்துல இன்னும் 55 லட்சம் புரட்டி கொடுத்துருவேன். மிச்சத்தை அடைக்க 1 வருஷம் போதாது? அவனையே அவர் பார்த்தார். நீ சொல்றத எப்படி நம்புறது? எப்படி சொன்னா நம்புவீங்க நீங்க? உங்க வீட்டை நான் பார்க்கணும். தாராளமா வாங்க, எல்லாரும் அன்பா உங்களை உபசரிப்பாங்க. இப்பவே வரலாமா? கண்டிப்பா. அவர் எழுந்தார். 10 நிமிடத்தில் தனது பிரீஃப்கேஸ் உடன் கிளம்பினார் அவர். நீ உன்னோட கார்ல போ, நான் என் வண்டியில வர்றேன். உங்க இஷ்டம் என்றான் அசோக். அவன் வண்டியை எடுக்க அவர் பின்தொடர்ந்தார். அடுத்தடுத்து 2 கார்கள் வந்து நிற்க ஒவ்வொரு தலையாக எட்டி பார்த்தது. வாங்க வாங்க என்று வரவேற்றார் அப்பா. என்ன யாருன்னு தெரிஞ்சா கூப்பிட மாட்டீங்க நீங்க? இல்ல, நல்லா தெரியும், அனன்யாவோட அப்பா தானே. வாங்க உட்காருங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? பேஸ்புக்ல உங்க பொண்ணோட பக்கத்துல உங்களோட போட்டோவையும் நாங்க பார்த்திருக்கோம். என்ன சாப்பிடுறீங்க சார்? உங்க வீட்டுல என்ன இருக்கோ அது. உள்ளே போய் ஆளுக்கு ஒன்றாக எடுத்து வந்து டீப்பாய் மீது வைத்தார்கள். என் மேல கோபமே வரலையா உங்களுக்கெல்லாம் என்று கேட்டார் அவர். ஒரு தகப்பனாரா உங்க பக்கத்து நியாயத்தையும் உணர முடியறதால கோபம் வரல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு தான் உங்க மக போயிருக்காள்னு. என் பையன் எந்த நிலைமையிலையும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவான். அவர் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு காஃபியும் குடித்து விட்டு அசோக்கை அழைத்தார். இந்தா என்றபடி பிரீஃப்கேஸில் இருந்து ஒரு நீண்ட உரையை எடுத்து நீட்டினார். என்ன சார் இது? நீ பிரிச்சு பாரு. அவன் யோசித்தபடி பிரித்து உள்ளிருந்தவற்றை எடுத்தான். படிக்க ஆரம்பித்தவன் கண்கள் விரிந்தன. யாருக்கோ விற்ற அவனது வீட்டு பத்திரம் அவன் பேருக்கே மாற்றி எழுதப்பட்டிருந்தது. அவன் அவரை திகைப்புடன் பார்த்தான். என்ன சார் இது? இது என்னோட மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்கிற முதல் சீதனம். மாப்பிள்ளை ஆயிட்டேனா? எப்படி? அதுக்கு ஏன் இவ்வளவோ முரட்டுத்தனம்? 4 பவுன் நகை வாங்கறதுனாலே உரசி உரசி பாக்குறோம். முன்ன பின்ன எனக்கு தெரியாதவன என்னுடைய பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லிட முடியுமா? என்னுடைய பணத்து மேலதான் எனக்கு சந்தேகம். உன்னுடைய காதல் அது மேலையா இல்ல என் பொண்ணு மேலையான்னு தெரிஞ்சுக்கதான் அவ்வளோ முரட்டுத்தனம் காட்டினேனா? இப்போ புரிஞ்சிருச்சே சார் உங்களுக்கு? நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட கோவிலுக்கு வந்து என்னோட பொண்ணு வாழ போறாள்னு. நான் பார்த்த மாப்பிள்ள உன்னுடைய கால் தூசிக்கு வருவாராங்கிறது சந்தேகம்தான். இந்தா உன்னுடைய கடன் பத்திரம். அவர் அதை சுக்குநூறாக கிழித்து அவனிடமே கொடுத்தார். நாளைக்கே என் பொண்ணை பார்க்க வாங்க. அடுத்த நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். தை மாசம் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். நான் கிளம்பட்டுமா? அனன்யா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும். பாவம் அவ. தேவையில்லை, நான் இத ஆன் பண்ணித்தான் வச்சிருக்கேன். நீங்க பேசுனது எல்லாம் அவ கேட்டுட்டா. பேசுங்க உங்க பொண்ணுகிட்ட. அசோக் செல்போனை கொடுத்தான். அப்பா வாங்க, உங்களை நான் வச்சுக்கிறேன். எவ்வளவு பயமுறுத்திட்டீங்க என்ன? அவர் பெரிதாக சிரித்தார். அங்கே அனன்யா முகத்தில் ஏகத்துக்கு வெட்கம். தேடி வந்த சொர்க்கம் நாவல் முற்றும்.